ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் மீன்ஸ் 3தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன இருக்குது? 13 ப்ளஸ் 14 ப்ளஸ் 15 டிவைடட் பை 2 என்ன வரும்? 42 வரும். டிவைடட் பை 2 1 to 2 2 to 4 1 to 2. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 21. அதாவது அசமபக்க முக்கோணம். இது வந்து 13 14 15 மூணும் வேற வேற சைஸில் இருக்கா. அப்போது அசமபக்க முக்கோணத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏரியாவுக்கு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதில் அப்ளை பண்ணலாமா? எஸ்ஸுக்கு பதிலாக 21 இன்ட்டு 21 மைனஸ் ஏவோட வேல்யூ 13, 21 மைனஸ் பியோட வேல்யூ 14, 21 மைனஸ் சியோட வேல்யூ 15. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21ல் 13 போச்சுன்னா 8 இன்ட்டு 21ல் 14 போச்சுன்னா 7 இன்ட்டு 21ல் 15 போச்சுன்னா 6. சரிங்களா? இப்போ இந்த 21 பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 3 இன்ட்டு 7ன்னு எழுத போகிறோம். 8 வந்து 4 இன்ட்டு 2ன்னு எழுத போகிறோம். 7 பிரிக்க முடியாது, அப்படியே போட்டுக்கிறோம். 6 வந்து 2 இன்ட்டு 3நோ 3 இன்ட்டு 2நோ பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7, சரியா? ஒரு 4க்கு 2 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7, 4க்கு 2 2. ஓகேவா? அப்போது இன்ட்டு 4 3 21, 21 இன்ட்டு 4 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்